ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு ஜனநாயகன், இன்னொன்னு பராசக்தி. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு அப்புறம் ஒரு 3 சக்தி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குங்க. அது என்னன்னா, ஒன்னு வந்து தூய சக்தி, இன்னொன்னு தீய சக்தி, அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச பராசக்தி. வழக்கம் போல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற 2 பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கறது மாதிரி இந்த 2 படத்தையும் எடுத்துக்க முடியாதுங்க. 2026 வரப்போற எலெக்ஷனுக்கு வந்து 2 கட்சி வந்து மோதுனா எப்படி இருக்கும், அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தாங்க இந்த 2 படங்கள் அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. ஜனநாயகன் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க டிவிகே கட்சி சார்ந்தும் அவரோட சித்தாந்த சார்ந்து தான் வந்து அந்த படம் இருக்க போகுது. இந்த பக்கம் பராசக்தி படம் வந்து டிஎம்கேவோட அஜெண்டா சார்ந்த கொள்கையில தான் வந்து அந்த படத்துல பேசியிருக்காங்க. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த பிள்ளை கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. இது வந்து ஒரு 2 கட்சி சார்ந்த ஒரு போட்டி மாதிரி தான் இருக்க போது. முடிவுல தான் எது ஜெயிக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜனநாயகன் படத்தை வந்து வினோத் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அவரோட மற்ற படங்கள் பாத்தீங்க அப்படின்னா சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு போன்ற வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பராசக்தி படத்தை வந்து இயக்குனர் சுதா கொங்கரா வந்து இயக்கியிருக்காங்க. அவங்க வந்து இறுதி சுற்று, சூரரை போற்று போன்ற வெற்றி படங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 352 கோடிங்க. அதுல விஜய் அவரோட சம்பளம் மட்டும் 275 கோடி. இந்த ஜனநாயகன் படம் வந்து ப்ரீ ரிலீஸ் முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட திரையரங்க உரிமை வந்து 105 கோடிக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. கேரளாக்கு வந்து 15 கோடிக்கும், ஆந்திரா தெலுங்கானாக்கு வந்து 12 கோடிக்கும், கர்நாடகால வந்து 20 கோடிக்கும், வட இந்தியால வந்து 9 கோடிக்கும், அது போக ஓவரால் வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 கோடி ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. இதோட ஆடியோ உரிமை 29 கோடிக்கும், டிஜிட்டல் உரிமை வந்து 120 கோடிக்கும், சேட்டலைட் உரிமை வந்து 64 கோடிக்கும், ஆக மொத்த கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 452 கோடி ரூபாய் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. இப்பயே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துருச்சு. இனிமேல் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி அடுத்து எவ்வளவு கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். அந்த பக்கம் பராசக்தி படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து எடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து அந்த டிஜிட்டல் உரிமை, அந்த சேட்டலைட் உரிமை, ஆடியோ உரிமை இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து சொல்றாங்க. அது போக அது வந்து ZEE5 OTT தளத்துக்கு வந்து அந்த படத்தை 52 கோடிக்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150 கோடி பிளஸ் வந்து ப்ரீ ரிலீஸ் முன்னாடியே வந்து அந்த படமும் கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்ப்போம். இந்த பக்கம் ஜனநாயக படத்துல வந்து ஆடியோ லான்ச்ல வழக்கம் போல விஜய் அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த சினி ஃபீல்ட விட்டு அவர் வெளியே போறத, இது வந்து கடைசி படம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருப்பாரு. அது ரொம்ப டச்சபிளா இருந்துச்சுங்க. அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான பெயின்ஃபுல் ரைட். அப்புறம் வந்து ஒரு சாங்க்கு வந்து அவர் வந்து நடனமாடி காட்டியிருந்திருப்பாரு. அப்புறம் அந்த கிரௌட் பார்த்தீங்களா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு சாங் வந்து கோரஸா பாடிருப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப டச்சபிளா இருந்துச்சுங்க. யாரோ யாரோ நீங்க ஆடியோ லான்ச்ல வந்து அங்க ஆங்கர் கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து முழுக்க ஜனநாயகனுக்கு வந்து போட்டியா வந்து நீங்க இந்த படத்தை இறக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து எப்படி பதில் சொல்லியிருப்பாருன்னா, நான் இன்னமும் கிளியரா சொல்றேனே, எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்பார் சிவகார்த்திகேயன்ட்ட, இது முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு மெசேஜ் பேசுது, இது வந்து நீங்க ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வந்து வர்றதுக்கான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த பதில் சொல்லியிருப்பாரு. இப்போ அரசியல் படம் பண்ணிருக்கீங்க, அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம், நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம், நமக்கு அது மட்டும் தான் கரெக்டா வரும் நான் நம்புறேன். என்னதான் வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து வரமாட்டேன், என்னோட பாதை வந்து இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும் கூட இன்கேஸ் ஃபியூச்சர்ல என்ன நடக்கலாம், அது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அந்த ஜனநாயகன் பட ஆடியோ லான்ச்ல வந்து மமிதா பைஜு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சாங் பாடிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. அது பார்க்கவே ஒரு மாதிரியே கிரிஞ்சாதாங்க இருக்கு. நாளே என்று இன்றே இழகாதே, நீ இன்றே இழகாதே. தம்பி கீழ இறங்கு, தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ், கீழ இறங்குப்பா. நாளை முழுக்கும் அது நீ மறக்காதே, நீ அதனை மறக்காதே. ஓகே, தேங்க்யூ கீழ இறங்குங்க. ஜனநாயகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா 2023 தெலுங்குல வெளியான பாலையா நடிப்புல வந்த பகவந்த் கேசரி அந்த படத்தோட வந்து ரீமேக் அப்படிதான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால வந்து பரவிட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார், விஜய புலி மாதிரி வளரும். அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரோட ஒப்பிட்டு பார்த்து வந்து நிறைய சீன் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரியா இருக்கு. இது அப்படியே வந்து பகவந்த் கேசரி படத்தோட வந்து ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? ஆனா வந்து இத விஜய் ரசிகர்கள் பார்வையில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா,
கேசரி தான் ப்ரோ. ஆமா எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. என் தலைவர் நின்னானா அது பிரியாணி ஆகும். கேசரி ஆகுது பூலாகுது. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். இந்த ரீமேக் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த படத்தோட டைரக்டர் இருக்க வினோத் அவர்களும் படத்தோட தயாரிப்பாளர் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மறுத்திருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து ரீமேக் படம் கிடையாது. அத்தனை பேரை அடிச்சீங்க, நீங்க சூப்பர்மேனா? இல்லையே, வெறும் காலி மேன் தான் பாப்பா. ஆனா செய்யற விஷயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். அத்தனை பேரை போட்டு அடிச்சியே, நீ சூப்பர்மேனா? நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னடா இது வந்து முழுக்க முழுக்க அது வந்து விஜய் சார்ந்த ஒரு படமா தான் இருக்கும். இது கண்டிப்பா வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு படமா தான் அமையும் அப்படின்ற வந்து வினோத் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஆனா இருந்தாலும் பகவந்த் கேசரியில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து ரீமேக் பண்றதுக்கான உரிமைக்கு உண்டான ஒரு தொகையான 5.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த படத்துல வந்து சில பல ஒரு கதைகளை அந்த இதை எடுத்து தான் வந்து விஜய் சாருக்கு உண்டான ஒரு ஸ்கிரிப்டா வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜனநாயகன் வந்து ஒரு ரீமேக் அது எப்படி வருமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும், இல்லைப்பா கொஞ்சம் தான் ரீமேக்கு மீதி புதுசு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், கொஞ்சம் ஜனநாயகன் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே உள்ள பூந்து அடிச்சிடலாமா. இந்த படத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 யானை வர மாதிரி இருக்கும். அது அப்படியே பாத்தீங்கன்னா டிவிக்கு கட்சியோட கொடியில் இருக்கிற அந்த 2 யானையை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த படத்துல வந்து அந்த வர்ற சீனு அந்த டைலாக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து கரண்ட்ல டிவி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாரு, அதை வந்து எதிர்த்து எப்படி இந்த கட்சியை நடத்தி கொண்டு வராரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதை அப்படியே பேசியிருந்திருப்பாங்க. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்ல. இப்ப ரியலா நடக்கிற விஷயத்தை தான் அப்படியே வந்து அந்த படமா வரப்போகுது. அதெல்லாம் தாண்டி வந்து அவர் எப்படி வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்றாரு அப்படிங்கறத வந்து ரியல் லைஃப்லயும் சரி அந்த ஜனநாயக படத்துலயும் சரி அப்படியே சொல்லியிருந்திருப்பாங்க. நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்ல, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்ல, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வராரு. அந்த போலீஸ் அதிகாரியா இருந்து அவரால் வந்து மக்களுக்கு வந்து எந்த நல்லதோ இல்லை வந்து சட்ட ஒழுங்கு வந்து நல்லபடியாக காப்பாற்ற முடியல. ஏன்னா வந்து அரசியல்வாதிகள் மத்தியிலையும் அதிகார வர்க்கத்தின் மத்தியிலும் வந்து ஒரு வேலை செய்யும் போது அவரால் எந்த வேலையும் வந்து ஃப்ரீயா பண்ண முடியல. அதனாலேயே வந்து அவர் அதுல இருந்து வெளியே வந்து எப்படி வந்து ஒரு மக்கள் நாயகனா மக்கள் தலைவரா வந்து உருவெடுக்கிறாரு அப்படிங்கறத வந்து இந்த கதையில சொல்லியிருந்திருக்காங்க. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுள் ஆயிடுவான். எல்லா படத்துலயும் வந்து ஒரு டைலாக் ஃபேமஸ் டைலாக் சொல்லுவாரு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த படத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 26 எலெக்ஷனுக்கு நான் வரேன் அப்படிங்கறத வந்து சிம்பாலிக்கா வந்து அவர் சொல்லியிருக்காரு. I am coming. இந்த படத்தோட கதை வந்து என்னதான் பகவந்த் கேசரியோட படத்துல இருக்க சீன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் எனக்கு என்ன அப்படின்னா சில சீன்லாம் வந்து அந்த தெலுங்கு ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி பாலையா அவர்கள் வந்து பேசி நடிச்சிருந்திருப்பாரு. தயவு செய்து அந்த மாதிரி சீன்லாம் டைலாக்லாம் வந்து இதுல இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அது படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். பிள்ளைங்களுக்கு முன்னாடி யாராவது பிரச்சனை பண்ணா தோலை உரிச்சு டோல்கேட்ல தொங்க விட்டுருவேன். ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில்லு வேண்டான்னு சொன்னல, சும்மா நோய் நோயிட்டு இருந்தா அந்த பல்செட்டை கழட்டி கிளாஸ்ல போட்டு கொடுத்துருவேன். பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததுனால பேச்சோட நிப்பாட்டிட்டேன். இல்லனா ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி சூடா பிரியாணி போட்டிருப்பேன். தயவுசெய்து அந்த மாதிரி டைலாக்லாம் வந்து இல்லாம தான் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அது வந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் அதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் கூட வந்து அதை வந்து ரசிக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உண்மையில வந்து படம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து விஜய் ரசிகர்களுக்கும் அந்த டிவிக்கு தொண்டர்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். படம் எல்லா ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுதா, எல்லாருமே ரொம்ப பிடிக்குதா அப்படிங்கிறது வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு நமக்கு தெரிய வரும். பராசக்தி படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 1960களில் அப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் ஹிந்தியை வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜா வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதை எதிர்த்து அப்ப இருக்கிற மெட்ராஸ் மாகாணம், அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம் தான் இருந்துச்சு, இப்பதான் வந்து தமிழ்நாடு இருக்கு. அப்ப மெட்ராஸ் மாகாணத்துல வந்து 1965ல இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நடக்குது. அந்த எதிர்ப்பு போராட்டத்தை மைய கருவா வச்சுதான் இந்த பராசக்தி படம் எடுத்திருக்காங்க. அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. சிவாஜி கணேசன் நடிச்ச பராசக்தி படம் இருக்கு. அதுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. அந்த டைட்டில் மட்டும் தான் அப்படி எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படத்தோட கதை வேற, இந்த படத்தோட கதை வேற.
இந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல அந்த ரயில் இன்ஜின்ல நிலக்கரி எடுத்து போற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதரா இருக்காரு, ஒரு உழைப்பாளியா இருக்காரு. அவரோட தம்பி அதர்வா முரளி வந்து பச்சையப்பன் கல்லூரியில வந்து மாணவரா இருக்காரு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து தீவிரமா நடக்குது. அதுல அந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் குதிக்கிறாங்க. அதுல அதர்வா முரளி வந்து ரொம்ப தீவிரமா வந்து போராட்டத்தை எடுத்து போறாரு. அதாவது ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இந்தியாவா ஒரு வன்முறை கையில் எடுத்தா தான் வந்து நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா கொண்டு போறாரு. இதை வந்து சிவகார்த்திகேயனா இருக்கிறவங்க அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அதை எதிர்த்தாலும் இதெல்லாம் வேண்டாம், இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாலும் போட்டுக்கு நல்ல துணிமணி கேட்கறப்பெல்லாம் காசு அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போராட்டம் தீவிரமடையும் போது அது ஒரு மக்கள் பிரச்சனை மாறுது. அந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டியே வந்து குடியரசுல இருந்து உளவாளி அதிகாரியா வந்து ஜெயம் ரவி அவர்கள் வராரு. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிடும். அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து கதைகளை வந்து சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து இது மக்கள் சார்ந்த பிரச்சனை, இதை வந்து நம்ம அந்த அடக்குமுறை வந்து நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண உழைப்பாளியா இருந்து எப்படி வந்து அந்த ஒரு மாணவ அமைப்பினுடைய தலைவனா வந்து மாறுறாரு அப்படிங்கறத வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஆடியன்ஸ்ட வந்து இந்த படம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க முடியும். தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. இந்த 2 படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு போவீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே பிளாஸ்ட் பிளாஸ்ட்